அதாவது உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வரப்போகிறது என்று சொன்னால், கர்த்தர் உங்களை காப்பார். இரண்டாவது, கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கும். கர்த்தர் கிருபையை உங்களுக்கு தருவார். மூன்றாவதாக, கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்கு இருக்கும், அவர் தருவார். நான்காவதாக, அவருடைய இரக்கம் உங்கள் மேல் இருக்கும், அவர் இறங்குவார். ஐந்தாவதாக, பூமியினுடைய பலனை ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இறைவன், கடவுள், தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மை காப்பாற்றுகிறார், கர்த்தர் அவருடைய கிருபை நமக்கு எப்படியெல்லாம் கிடைக்கிறது, கர்த்தருடைய சமாதானம் நமக்கு எப்படியெல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லி இந்த என்னாகம புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலிருந்து 22வது வசனத்திலிருந்து 27வது வசனம் முடிய நாம் வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு நீங்களும் நானும் சங்கீதங்களின் புஸ்தகம் 67